வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பாலகுமாரன் அவர்களுடைய நாளை ஒரு ராஜாங்கம் அப்படின்ற ஒரு சிறு கதையை தான். இந்த வருஷம் உங்க கம்பெனில எத்தனை % போனஸ்? திடீர்னு என் மனைவி கேட்டா. எப்பவும் போல 20% அல்லது உச்சக்கட்டமா 1800 ரூபாய். இன்னும் நல்லா ஓடுதா அந்த கம்பெனி? ஏன் இப்படி கேக்குற? தடன்னு 4-5 பேர் உங்களையும் சேர்த்து ரிசைன் பண்ணிட்டீங்களே லூசு. 4 பேர் ரிசைன் பண்ணிட்டா கம்பெனி நின்னுடுமா என்ன? தென்னிந்தியாவிலே இப்படி ஒரு டிராக்டர் கம்பெனி கிடையாது. நீங்க வேலையில இருந்திருந்தா உங்களுக்கும் போனஸ் கிடைச்சிருக்கும். ஏன் இப்ப என்ன குறைச்சல்? இனா மாதிரி இப்படி போனஸ் வாங்க முடியாதே. நாயா உழைச்சாதானே காசு. 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஷூட்டிங்னு போயிட்டு திரும்பி துவண்டு வரும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு. மாச சம்பளத்தை, உயர் உத்தியோகத்தை, 17 வருஷ சர்வீஸ, பெரும் மதிப்பை உதறிட்டு தானே இந்த வருஷ ஆரம்பத்துல சினிமா தொழில சேர்ந்துட்டேன். தமிழ் படத்தின் சிறந்த இயக்குனர் ஒருத்தர்கிட்ட உதவி இயக்குனரா சேர்ந்துட்டேன். மனசு உந்துதல் தாங்க முடியாம திரும்ப ஒரே மாதிரியான கம்பெனி உத்தியோகத்துல முழு கவனம் செலுத்த முடியாம உள்ளுணர்வு கட்டளையிட சினிமா உலகத்துல சேர்ந்துட்டேன். மிக மிக சந்தோஷமாய், முழு மூச்சாய், முழு நேர வேலையா அதுல ஈடுபட்டேன். சினிமா பார்க்கலாம், சினிமா பத்தி படிக்கலாம், சினிமால வர சீன் என்னன்னு பேசலாம், சினிமா பாட்டு பாடலாம். ஆனா சினிமா வேலைக்கு சேருவாங்களா யாராவது? அதுவும் இப்படி இருக்கிற ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு? என் மனைவிக்கு இது பிடிக்கல. கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. நிறைய மதிப்பு, கம்பெனி பேர் சொன்னாலே மதிப்பு. 8 மணி நேரம் காத்தால போயிட்டு சாயந்தரம் வந்துட முடியும். 2 நாள் சனி ஞாயிறு லீவு. ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் அலவன்ஸ். உனக்கு வேண்டியது குடித்தனம் பண்ண மாசம் காசு. 1 பைசா குறைஞ்சாலும் சட்டையை பிடிச்சு ஏண்டான்னு கேளு. காசு மட்டும் தானா குடித்தனம்? ஏற்கனவே நீங்க 2ம் கெட்டா. சினிமாவில் சேர்ந்து சுத்தமா கெட்டு போயிடுவீங்களோன்னு பயம். என்ன பயம்? பொம்முநாட்டி, குடி, தகிடு திட்டம். நான் கண்களை மூடிக்கிட்டேன். எத்தனை கம்பெனிகள்ல, எவ்வளவு காரியாலயங்கள்ல மேற்சொன்ன சீரழிவுகள்ல சிக்கினவங்க இல்ல. சினிமாக்காரங்க மட்டும்தான் ஏன் தகுடு தத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாக்கு மெல்லும் பழக்கம் கூட இல்லாத ஆட்கள், காஃபி டீ கூட குடிக்காத நடிகர்கள், வேணும்னே கெட்டு போன பெண்களை கூட குலப்பெண்களா மதிக்கிற மனிதர்கள் எத்தனை பேர் இல்ல சினிமா உலகத்துல? ஒத்த வரியில இந்த கலை உலகத்தை மனுஷங்க உதாசீனப்படுத்துறது ஏன்? இது பயமா, பொறாமையா, மிரட்சியா, ஆத்திரமா? இதோ பார், நான் சினிமால சேர்ந்து 17 மாசமாச்சு. இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்க? இன்னைக்கு தேதிக்கு போனஸ் வந்திருக்குமே, இனா மாதிரி வேலை செய்யாத காசு வருமே. ஒரு பேச்சா பேசு. எத்தனை நாக்கு உனக்கு? மேற்கொண்டு காசு வேணும்னா கேளுன்னு சொல்லியிருக்கேன்ல உனக்கு. எப்படி கேக்குறது? காசு கேட்டா சம்பாதிக்க திரும்பியும் நாய் ஓட்டமா ஓடணும். விரல் ஒடிய ராப்பகலா எழுதணும். சுருண்டு மேஜையிலேயே நீங்க தூங்குற கன்றாவிய நான் பார்க்கணும். கம்பெனி உத்தியோகம் மாதிரி வருமா? உழைக்கணுமே. உழைப்புல இருக்கிற சுகம் மாதிரி சும்மா இந்த சினிமா டயலாக் அடிக்க வேணாம். என்ன மடத்தனமா பேசுற? கம்பெனில உழைக்காமலையா சம்பாதிச்ச? புண்ணாக்கு வித்தாலும் உழைச்சாதான் காசு. 8 மணிக்கு போய் 5 மணிக்கு திரும்புற மாதிரி வருமா சினிமா வேலை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏதாவது கேட்டா கத்துங்க. எனக்கு ஒன்னும் பிடிக்கல. சுலையா போனஸ் வந்திருக்குமே. சரி, போனஸ் வேணாம். நாள் கிழமையில தீபாவளி மாதிரி பண்டிகைக்கு எத்தனை பேர் தேடிட்டு வருவாங்க உங்களை? ஸ்வீட் பேக்கெட்டால வரும். பிரிச்சு மாளாது. போன வருஷம் வேலைக்காரிய 3 டப்பா எடுத்துட்டு போனா. உனக்கு எத்தனை ஸ்வீட் பேக்கெட் வேணும்? நம்ம காசு கொடுத்துதான் வாங்கணும், சும்மா வராதே. அல்பத்தனமா பேசுறம்மா நீ. இன்னைக்கு பண்டிகை, யாராவது ஒருத்தர் தேடிட்டு வந்திருக்காங்களா உங்களை? அசடு மாதிரி நான் இந்த தீபாவளிக்கு கூட ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கினேன். யாரும் வந்தா காஃபிக்கு வேணுமேன்னு. நாளைக்கு மோர் குழம்பு தான். மோர் குழம்புக்கு யாராவது 1/2 லிட்டர் பால் வாங்குவாங்களா? கம்பெனி மதிப்பு தான். சினிமாக்காரன் தான். நான் சட்டைய மாட்டிக்கிட்டேன். என் குழந்தைகளோட கூச்சல் வெளிச்சத்தோட மாடியில கேட்டது. ஸ்கூட்டரை உதைச்சு தெருவுல இறக்கினேன். மனம் போன போக்குல ஓட்டுனேன். மனசு என்ன அறியாம என் வண்டிய கோடம்பாக்கம் மேம்பாலத்துல ஏத்துச்சு. மின் வண்டிகள் கீழே தடக்க நல்ல செங்குத்தில் ஏறும் அந்த பாலம் எனக்கு பிடிக்கும். நல்ல நீளமும் அகலமும் மெல்லிய திருப்பமும் கொண்ட உறுதியான பாலம். பாலத்தோட உயரத்துல ஏற தொலைவுல தமிழகத்தோட ஹாலிவுட் தெரியும். வெறும் கவர்ச்சி உலகமா இது? எவ்வளவு கடுமையான உழைப்பு, எவ்வளவு திறமையான ஆட்கள், எவ்வளவு வேகமான முதலீடு, எவ்வளவு நுண்ணிய எந்திரங்கள்.
மனிதனும் எந்திரமும் கலந்து கலந்து செய்கிற அற்புத விஷயம். இனிய மனைவியே, உனக்கு மிக்சிங் கம்ப்யூட்டர் தெரியுமா? ப்ராசஸிங் லேப் பார்த்திருக்கிறியா? சத்தமே எழாத கேமரா. நாக்கு நுனியில எச்சில் குமிழி தெரிஞ்சாலும் அந்த சத்தம் பதிஞ்சிரும். மைக் கண்டதுண்டா? 2 கிலோவாட்ஸ் விளக்க பரன்ல தூக்கிட்டு நடக்கிற லைட் பாய் பார்த்திருக்கிறியா? 100 வயலின் ஒற்றை குரல்ல குழையிறது கேட்டிருக்கிறியா? அதுக்கு பாடுபடுறவங்க எத்தனை பேர் தெரியுமா? இங்க உழைக்கிறவங்க உண்டு மனைவியே, இங்கும் நல்லவர்கள் உண்டு என் துணைவியே. இவையா தகுதி தித்தம் அப்படின்ற? நடிகர்களை கண்டபடி எழுதுற பத்திரிகைகளை படிச்சுட்டு பயப்படுறியே என் சகியே. சிவகுமார் தெரியுமா உனக்கு? நடிகர் சிவகுமார் அப்பழுக்கு இல்லாத மனிதன். அமைதியான நடிகனை, எவர்கிரீன் யங்மேனை தெரியுமா உனக்கு? தர்பார் ராகமாடா பாடுற தர்பார் ராகம். கையில மோதிரம், தோல்ல துப்பட்டா, நெத்தில விதவிதமான பொட்டு, வெளிய கட் அவுட், இதெல்லாம் இருந்துட்டா தர்பார் ராகம் வந்துருமா? நான் பாடி காட்டட்டுமா உனக்கு தர்பார் ராகம்? 3 நிமிஷ ஸ்வரம் பிரஸ்தாரம், கடினமான பிரயோகம். இடதும் வலதுமா கேமரா ட்ராலில நகர கூடவே நகர்ந்து கோபம் பொங்க பாடணும். பரம்பரை பரம்பரையா சங்கீதம் கற்ற வித்வான்களுக்கு கூட இந்த ஸ்வரம் பிசகம், குளறுபடி வரும். மனோ தர்மமாய் பாட முடியாது. ஜேசுதாஸ் குரலுக்கு வாயசிச்சு வலதும் இடதும் நகர்ந்து திருப்பத்துல சரியானபடி வெளிச்சம் வாங்கிக்கிட்டு முகத்துல பாவம் காட்டி பாடணும். டேக் அப்படின்னு டைரக்டர் குரல் கொடுத்த உடனே ஆரம்பிச்சிடணும். சிவகுமார் சங்கீத பரம்பரை அல்ல, நடிகர், நல்ல நடிகர். டேக் அப்படின்னு டைரக்டர் குரல் கொடுத்தாரு. கேமரா விர்ன்னு சுழன்றுச்சு. பிடரி அறுக்கிற வெளிச்சம். முன்னால 100 உபநடிகர்கள் கூட்டம். நடுவே சிவகுமார். தர்பார் ராகமாடா பாடுற தர்பார் ராகம். வசனம் முடிந்துவிட்டு ஸ்வரப்பிரஸ்தாரம் தூக்கி இடதும் வலதும் நடந்து நெல் முனை அளவு கூட தவற நேரம் இல்ல. 3 நிமிஷ ஸ்வர பிரஸ்தாபமும் ஒரே டேக்ல ஓகே. சிவகுமார் முடிச்சதும் 30 வினாடி பேர் அமைதி. சரியா சார் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சிவகுமார் பார்க்க மெல்ல கைகள் தட்டி ஓகே சிவா, வெரி குட் வெரி குட் அப்படின்னு டைரக்டர் பாராட்ட சிவகுமாருக்கு பின்னால உட்கார்ந்திருந்த 100 உபநடிகர்களும் நடிகைகளும் எழுந்து நின்று கை தட்டுனாங்க. கை தட்டுற ஷாட் இல்ல, தங்களை மறந்து 100 பேரும் கை தட்டுனாங்க. அந்த நடிகனோட திறமைக்கு இவ்வளவு உபநடிகர்களும் ஒரே நேரத்துல எவர் அனுமதியும் எதிர்பாராது கைத்தட்டி பாராட்டினாங்க. நடிகர் அவங்கள கையெடுத்து கும்பிட்டாரு. அப்பா, எத்தனை அற்புதமான மனசு இவங்களுக்கு. உபநடிகர்கள் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பேசுறீங்களே, எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் தெரியுமா? இவங்க இப்படி மனசு விட்டு இன்னொருத்தரை பாராட்ட வெளியே வேறு யாருக்கு முடியும்? நல்ல கலைஞனுக்கு தான் முடியும். கலைஞன் குழந்தை மாதிரி. இந்த சினிமாவையா தகிடித்தோம் அப்படின்றீங்க? பாலத்தின் உச்சியில வண்டியை நிறுத்தி அந்த பண்டிகை நாள் பகல் பொழுதுல தமிழகத்தின் ஹாலிவுட்டை கண் குளிர பார்த்துட்டு இருந்தேன். ஐயா வணக்கம், எங்க இங்க நிக்கிறீங்க? ஹாப்பி தீபாவளி. அட ஜனார்தனம் வாங்க, ஹாப்பி தீபாவளி. பண்டிகை முடிஞ்சதா? ஆச்சுங்க. என்ன இப்படி இந்த பக்கம்? வண்டிக்கு ஏதாச்சும்? சும்மா நிக்கிறேன் ஜனார்தனம். எங்க போறீங்க? வீட்டுக்கு போறேங்க. காஃபி சாப்பிடுவோமா? சாப்பிடலாமே. ஜனார்தனம் உபநடிகர், 47 வயசு இருக்கும். 18 வயசுல உள்ளே நுழைஞ்சு உபநடிகர் ஏ பிரிவுல இருக்கிறவரு. அதாவது வசனம் பேசி நடிக்க தெரிந்தவரு. நிறைய எம்ஜிஆர் படங்கள்ல நடிச்சவரு. சர்வர், போலீஸ், கான்ஸ்டபிள், ரவுடி, பெரிய மனுஷர், பஞ்சாயத்து பிரசிடென்ட், மந்திரி, தளபதி, கைதி அப்படின்னு பல வேஷங்க போட்டவரு. ஜனார்தனம் பொசிஷன் கொடுங்க. ஐயா கண்டினியூட்டிங்களா? எதுக்கு கேக்குறீங்க? போன ஷாட்ல தோல்ல கூட வச்சிருந்தேனே, இப்ப பொசிஷன் எப்படின்னு தெரியணும். அட நான் கவனிக்கலையே, இது தொடர்ச்சி ஷாட் தான். தோல்ல கூட வச்சிருந்தாங்க. வலது கை இப்படி, இடது கை இப்படி. தேங்க்யூ ஜனார்தனம், உங்க பொசிஷனை நான் கவனிக்காத விட்டுட்டேன். அது பரவாயில்லைங்க, எனக்கு எது ஷாட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுபடி நின்னுடுவேன். ஜனார்தனம் தொழில பரம சுத்தம். காஃபி பில்லுக்கு நான் காசு எடுத்தப்போ ஜனார்தனம் மறுத்துட்டாரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 4 கிழமையுமா நான் காஃபி வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும். எதுக்கு ஜனார்தனம்? நாளைக்கே பெரிய ஆளாயிட்டீங்கன்னா நினைவு இருக்குமில்ல. நடிக்க சான்ஸா? அட சகல காரியமும் தொழிலுக்கு தானா? நாளைக்கு சொந்த கார்ல போகும்போது கை எடுத்து கும்பிட்டா பதிலுக்கு கும்பிடுவீங்கல்ல. அட ஜனார்தனம் அப்படின்னு இப்ப சொன்ன மாதிரி முகம் மலர சிரிப்பீங்கல்ல. நிச்சயமா கும்பிடுவேன் ஜனார்தனம். அதுக்கு தான் காஃபி. இது நம்ம தம்பி, ரொம்ப நல்ல பழக்கம்னு நானும் சொல்லிக்குவேன். நாளைக்கு நான் பெரியாள் ஆயிடுவேங்கிறீங்களா? அட
இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கே அந்த நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு பெரிய நடிகரா வர முடியும்னு. உங்களுக்கு என்ன தம்பி, நெசமாவா? ஏன் நாளைக்கு ஒரு அப்பா ரோல் கிடைச்சதுன்னா தூள் கிளப்பிட மாட்டேன். அது ஏன் மூலமா நடக்கணும்னு ஆசைப்படுறேன் ஜனார்த்தனம். நல்லது தம்பி. ஆனா அது யார் மூலம், என்னைக்கு, எங்க, எப்படி நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. யார் வேணா உதவலாம். எப்ப வேணாலும் ஒரு உயர்வு நமக்கு வரலாம். அதுக்கு எப்பவும் தயாரா இருக்கணும். நம்பிக்கை தாங்க உலகம். எல்லா இடத்துலயும் நம்பிக்கை தான் கொள்முதல். நம்பிக்கை ஒரு உணர்வு. நட்பு அதை வெளிப்படுத்துற விஷயம். நாம காஃபி சாப்பிட்ட மாதிரி நம்பிக்கை உள்ளவனுக்கு சகலமும் முக்கியம். சரவெடி வெளியே வெடிச்சு என் மனசுக்குள் வெளிச்சம் பொறி பறந்தது. ஜனார்த்தனம், உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பையன், ஒரு பொண்ணு. இருங்க, ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கி தரேன். எதுக்குங்க? நம்பிக்கை ஒரு உணர்வு. நட்பு அதை வெளிப்படுத்துற விஷயம். இப்ப நீங்க எனக்கு காஃபி வாங்கி கொடுத்த மாதிரி இந்த ஸ்வீட் பாக்கெட் நம்பிக்கை உள்ளவனுக்கு சகலமும் முக்கியம். நாளைக்கு நீங்க பெரிய அப்பா நடிகர் ஆயிட்டா எனக்கு ஒரு வாய்ப்பு. உதவி டைரக்டராகவோ டைரக்டராகவோ. ஜனார்த்தனம் என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு, வாழ்த்து சொன்னாரு. நான் பெரிய ஸ்வீட் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். ஜனார்த்தனம் கூச்சமே இல்லாம நன்றி சொல்லிட்டு வாங்கிட்டு போனாரு. ஏய் அடியே, என் பொண்டாட்டி பாக்கெட் பாக்கெட்டா ஸ்வீட் கேக்குறாளே, போனஸ் பைத்தியம். வாங்கித்தானே பழக்கம் உண்டு உனக்கு, கொடுத்து பழகுடி. நம்பிக்கை ஒரு உணர்வு. நட்பு அதை வெளிப்படுத்துற விஷயம். நட்பு கொடுக்கல் வாங்கல் உள்ள ஒரு அம்சம். பிரியமானவளே, இன்னைக்கு என் உழைப்பை வாரி கொடுக்கிற ஒரு நாள் வரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நல்ல பிரதிபலன் கிடைக்கும். ஏன்னா நம்பிக்கை தான் உலகம். முற்றும். இந்த கதை பாலகுமாரன் அவர்களுடைய சொந்த அனுபவமா தான் இருக்கணும். அவர் சினிமால கொஞ்ச நாள் கதை எழுதிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா கதை வசனமும் எழுதியிருந்தார் இல்லைங்களா? அந்த நேரத்துல எழுதின கதையாத்தான் இது இருக்கும். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.